கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. உசாரையா உசாரு ஓரஞ்சாரம் உசாரு உசாரையா உசாரு ஈரோடு மக்கள் உசாரு உசாரு உசாரா இருங்க ஈரோடு மக்களே. நிறுத்தியா என்ன உசாரு உசாருன்னுக்குறேன்? என்ன உசாரு? நான் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துக்கிறேன், என்கிட்ட சொல்லாம அங்க போயிட்டு உசாரு உசாருன்ற. டேய் நியூஸ் பாக்குறியா இல்லையாடா? என்ன கதைனே தெரியுது. உசாருன்னா நான் டேய் எங்க அண்ணன் வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு பிளான் போட்டாருடா. பாண்டிச்சேரி தானே? அட என்னடா நீ பாண்டிச்சேரின்றது 9ஆம் தேதிடா. அது பாண்டிச்சேரி மக்கள் உசாரா இருக்கணும் 9ஆம் தேதி. இது 16ஆம் தேதி ஈரோடுக்கு பிளான் போட்டு இருக்காரா எங்க அண்ணன். அவள்தான் ஈரோடு மக்கள் எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா, இந்த ஸ்குட் கேம்னு ஒண்ணு இருக்கும் பாத்திருக்கியா? ஒரு ஸ்டேஜுக்கும் அது பக்கு பக்கு பக்குன்னு சுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஈரோடு மக்கள் வந்து எப்போ இவங்க எடுத்து போய் பெர்மிஷன்ற லெட்டர் நீட்டினாங்களோ அதுல இருந்த ஈரோடு மக்கள் இருப்பாங்க பதட்டம். ஐயோ என்னென்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. சோ மிஸ்டர் விஜய் எங்க போக போகிறார் பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு வாரம் ரெஸ்ட். எப்பவுமே அது 1 வீக் ரெஸ்ட். ஏன்னா ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டைம்காக வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் கரெக்டா 7 days தான் விடுவாருங்க. அதுக்கு மேல எல்லாம் விட மாட்டாரு. நல்ல மனுஷன். அதுல ஒரு நேர்மை இருக்குடா. 1 வீக் தான் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆக்டிங் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அது எல்லாத்தையும் 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணுவாப்ல. சோ 1 வீக் கழிச்சு 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா we are going to ஈரோடு. டேய் ஈரோடு யாருன்னு தெரியுமா தெரியாதா? எங்க அண்ணன் சும்மாவே கவிதை வசனம் டைலாகா பேசுவாப்ல. ஈரோடு பெரியார் மண். அதுக்கு டேய் அவரோட கொள்கை தலைவர்ரா. அது அவருக்கே தெரியுமா? This point has to be considered. Mr. Vijay sir, தெரியுமா தெரியாதா? ஈரோடு வந்து பெரியார் மண். பெரியார் யார் தெரியுமா தெரியாதா? உங்க கொள்கை தலைவர்களில் முதன்மையானவர். சமூக நீதி என்னன்னு தெரியுமா? அதான் பெரியாரு. இப்ப அங்க போயிட்டு என்ன பேசுறாரு பெரியார்? தெரியல. பேசல, எதுவுமே பேசல. ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி போய் என்ன பண்ண போறாருன்றத ரோஸ்ட் உள்ள போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நேத்து எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காப்ல. கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போனது ஒரு குற்றமா? அதை தூக்கி நீங்க சொல்றேன்னா என்ன இது? அதெல்லாம் நீங்க உங்களை யாருமே கல்யாணத்துக்கு போவாதீங்கன்னா சொல்லல. நீங்க ஒரு நடிகரா இருந்து கல்யாணத்துக்கு போனா எங்களுக்கு தப்பு கிடையாதுங்க. இப்ப நீங்க ஒரு அரசியல்வாதி. அங்க திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு கொளுத்தி போட்டு சரவெடி மாதிரி வெடிஞ்சிட்டு இருக்கு. மத கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தீங்களான்னு கேட்டு இருக்கோம் 3 நாளா. நீ திருப்பரங்குன்றம் அங்க மதுரையில வச்சிருவ, கல்யாணம் பக்கத்துல இருக்குது, சென்னையில அங்க போனா அது ஈஸியா இருக்குள்ள எங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என்னையா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு? திருப்பரங்குன்றம் விஷயத்தை பத்தி வாய் துறக்காத இந்த மனிதர் தான் கல்யாணத்துக்கு போயிட்டு ஜாலியா வந்திருக்காரு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து டீடைல்டா உள்ள ஒரு சூடான ரோஸ்ட் இருக்கு. வாங்க மக்களை உள்ள போவோம். சரி கல்யாணத்துக்கு போயாச்சு. அந்த கேள்வி கேட்டா கூச்சமே இல்லாம இந்த வர்ச்சுவல் வாரியர் சமாளிக்கிறாங்க. இல்ல ஏங்க நாங்க கல்யாணத்துக்கு போக கூடாதா? ஏன் உங்க மு க ஸ்டாலின் கல்யாணத்துக்கு போகாம இருக்காரா? எடப்பாடி கல்யாணத்துக்கு போகாம இருக்காரா? அண்ணாமலை கல்யாணத்துக்கு போகாம இருக்காரா? எல்லாருமே தானே கல்யாணத்துக்கு போறாங்க. அது மாதிரி எங்க தலைவர் போறாரு. எங்க தலைவர் போனா ஒண்டி நீங்க நொட்டுவீங்களான்னு கேள்வி கேட்கறாங்க. எல்லாரும் அரசியல் மக்களுக்காக பணி செய்யறாங்க. உங்க தலைவர் என்ன டாஷ் பண்றோம்? அதுவும் அது யாரோட கல்யாணம்னு பாத்தீங்கன்னா ஒரு சினிமாக்காரோட கல்யாணம். இதே நீங்க அரசியல்வாதியோட கல்யாணத்துக்கு போயிருந்தீங்கன்னா கூட நான் பெருசா அவ்வளவு டீடைல்டா எடுத்து பேச மாட்டேன். பட் யாரோட கல்யாணம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரோட பொண்ணோட கல்யாணம். அப்ப பணத்தோடு சேரும். பிகாஸ் எந்த ஒரு சினிமாக்காரங்களோட கல்யாணத்தையும் தலைவர் விட மாட்டார் தெரியும்ல. பத்திரிகை வச்சுட்டா நீங்க அதுக்கு போயிருவீங்க. நான் இதே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். இந்த 2 வருஷத்துல எது கட்சி தொடங்கி உங்களுக்கு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல எதுனா ஒரு கட்சிக்காரனோட ஃபங்க்ஷனுக்கு நீங்க போயிருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? இறந்ததுக்கே போக மாட்டீங்க. ஒரு மாவட்ட செயலாளர் செத்தாலும் போக மாட்டீங்க. ஒரு கட்சிக்காரன்ல எவன் செத்தாலும் போக மாட்டீங்க. ஒரு கட்சிக்காரன் நல்ல நிகழ்ச்சிக்காச்சு போயிருக்கீங்களான்னா கண்டிப்பா போனதே கிடையாது. எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்னா ஒருத்தர் மாவட்ட செயலாளரா இருக்கட்டும் இல்ல மாநில எதுனா பொறுப்புல இருக்கட்டும், உங்களோட ஃபங்க்ஷனுக்கு விஜய் சார் வந்து இருக்காரா இந்த 2 வருஷத்துல எங்கன்னா? ஆனா இதுவே ஒரு ப்ரொடியூசர் கல்யாணம், ஒரு ப்ரொடியூசர் பொண்ணு கல்யாணம், ஒரு ப்ரொடியூசர் பையன் கல்யாணம்னா இங்க தமிழ்நாடே எரிஞ்சு நாசமாயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. எது திருப்பரங்குன்றமே 10 எரியுது, எப்படிதான் கெட்டுப்போ நான் கல்யாணத்துக்கு போயிடுவேன்ட்டு ஒரு ப்ரொடியூசரோட கல்யாணத்துக்கு போறீங்க. காஸ்டியூம் நல்லா வேஷ்டி சட்டைய போட்டுக்கிட்டு நல்லா ஜொல்லு ஜொல்லுன்னு போறீங்க. நீங்க ஏங்க இப்ப கேட்பானுங்க
என்ன கல்யாணத்துக்கு போறது தப்பா? ஏன் முக ஸ்டாலின் போலியா? ஏன் உதயநிதி போலியா? ஏன் எடப்பாடி போலியான்னு கேட்பீங்க. அவங்க 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 அரசியல் வேலையை முடிச்சுட்டு போறாங்க. எல்லாரும் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஓகே கல்யாண நிகழ்ச்சிக்கு போறாங்க. ஆனா உங்க தலைவர் ஒரே வேலைதான் பண்ணிருக்காரு, வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. ட்வீட் கூட அவர் போட மாட்டாரு, அட்மின் போட்டுப்பாரு. தூங்கிட்டு வெறியும் கல்யாண வேலையை மட்டும் தான் பாக்குறாரு, தவிர்த்து வேற எந்த வேலையை பாக்குறாரு? கட்சி சம்பந்தப்பட்டது கிடையாது. நீங்க ஒண்ணுமே இல்ல. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இப்போ வச்சல் வாரிய சொல்லுங்க, யாரு விஜய் சார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரா கேளு. இதே டிஎம்கே காரனை கேளுங்களேன். இது வரைக்கும் 1000-10,000 ஃபங்க்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் போயிருப்பாரு, முக ஸ்டாலின் போயிருப்பாரு. அதே மாதிரி அதிமுக காரனை கேளுங்களேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எடப்பாடி போயிருப்பாரு, இல்ல அந்தந்த மினிஸ்டர்ஸ் போயிருப்பாங்க, யாரா போயிருப்பாங்க. ஆனா தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் பாவமா இருக்கு இது வரைக்கும். இது நம்ம அவங்களுக்காக தான் பேசுறோம், இல்ல நம்மள திட்டுவானு. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது, என்னதான் இப்ப திட்டினாலும் அவங்களுக்குள்ள மனசுல தோணும். ஆமா, விஜய் பாரு வெறும் சினிமாக்காரங்க ஃபங்க்ஷன்னா முதல் ஆளா போய் நின்னுறாரு. என் மக்கள் 41 பேர் கரூர்ல செத்து போனா அவங்க செத்து போனதுக்கு காரணமே நம்ம லேட்டா வந்ததுதான். ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஷார்ட் டைமுக்கு போயிடுறாரு, படத்துல நடிக்க மட்டும் ஷார்ப் டைம்ல போயிடுறாரு. ஆனா பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு லேட்டா வராரு. 41 பேர் செத்து போனா அதுக்கும் போக மாட்டாரு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாரா அதுக்கும் வர மாட்டாரு. அப்போ விஜய் எதற்கு அவன் யோசிப்பான். இப்ப யோசிக்க மாட்டான். யோசிக்கணும். வீடியோ பாக்குற வர்ச்சுவல் வாரியர்ஸ் கீழே கமெண்ட் போடுங்க. என்ன இருந்தாலும் அந்த யோசனை நமக்குள்ள வந்துதான் ஆகணும். பிகாஸ் விஜய் இதனாலதான் சொல்றது சுயநலவாதி. இதே திருப்பரங்குன்றத்துக்கு ட்வீட் போட்டுட்டு எஸ்ஐஆர் பத்தி டீடைல்டா பேசிட்டு நீங்க கல்யாணத்துக்கு இல்ல பிஜேபி எதிர்த்துட்டு கல்யாணத்துக்கு இல்ல காது குத்துக்கு போனாலும் நாங்க யாரும் கேட்க போவது கிடையாது. பட் தூங்கி எஞ்சிட்டு வெறியும் கல்யாண நிகழ்ச்சிக்கு தான் போவேணும் போது கல்யாணத்துக்கு கரெக்ட் டைம் போயிடுறாரு. மாலை போறது சாயங்காலம் தான் போடுறீங்க. நீ 6 to 9 கல்யாணம்னா நீ 12 மணிக்கு போனா மண்டபம் காலியா இருக்குமே. நான் ஏன் கேள்வி இதெல்லாம் கேக்குறேன்? எப்படியா லேட்டா வர முடியும்? பொண்ணு பையன் கூட அங்க இருக்க மாட்டாங்கயா. சும்மா கேள்வி. இதே கரூர் அந்த மாதிரி மக்கள் தானே, மக்கள் என்ன பாக்கிறதுக்கு வந்து நிப்பாங்கயா, விஜய் பாக்கிறதுக்கு வந்து நிப்பாங்க. இங்க கல்யாண மண்டபத்தை காலி பண்ணி பூட்டு போட்டு போயிடுவாங்க, நீ வந்தா வா வரலன்னு வான்னு. அதனால டைமுக்கு போயிட்டாரு. ஆனா அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது விஜய் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போலங்க, விஜயோட போட்டியாளரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. நேத்து தான் நம்ம பேசணும், விஜய்க்கு டஃபா காம்படிஷன் கொடுக்க போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன். ஏன்னா தெளிவா சொல்லிட்டாப்ல, விஜய் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் நிப்பேன், விஜயை ஜெயிப்பேன் அப்படின்ட்டு சாட்டை சொல்லியிருந்தாருங்க. நேத்து தான் பேசணும். பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கல்யாணத்துல விஜயும் போயிருக்காரு, சாட்டை துரைமுருகனும் போயிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். சாட்டை துரைமுருகனுக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. வேற யாருன்னா வாழ்த்து சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையா, விஜயோட அப்பா. விஜயோட அப்பாவே கை குத்துட்டு என் பையனை எப்படின்னா தோக்கடிக்கணும் தான் நான் பாத்துன்னு இருக்கேன். நீதான் கரெக்டான ஆளு. அவனை தோக்கச்சிரியா எப்படின்னா நீ செய்யறேன்னு சொல்லிட்டாரா? கை குத்துட்டு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு விஜயோட அப்பா வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதாவது 2வது வாழ்த்து. நேத்து ஃபர்ஸ்ட் வாழ்த்து நம்ம சொல்லியாச்சு, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்து நாங்க சொன்னோம். 2வது வாழ்த்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு விஜயோட அப்பாவே சொல்லியிருக்காருங்க. பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பையனை, அதாவது பெத்த பையனை பத்தி தப்பா திட்டுறாரு யாரு, சாட்டை துரைமுருகன். இருந்தாலும் வாழ்த்து சொல்றாருன்னா அப்போ அவங்க அப்பா மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ பல சொல்ல முடியாத வேதனை எல்லாம் அவர் மனசுல இருக்குது போல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஈரோட்டுல 16ஆம் தேதி பிரச்சாரம் பிளான் பண்ணிருக்காங்க. இது எப்படின்னா பாண்டிச்சேரியை 9th முடிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ரோட் ஷோ பெர்மிஷன் தரல, அதனால அங்க ஒரு பொதுக்கூட்டம். அங்க 5000 பேருக்கு தான் பெர்மிஷன். தெரியுமா தெரியாதா? அதுக்கு மேல வரக்கூடாது. எங்க தலையில போட்டு நீங்க மிளகா அடிக்காதீங்க. 5000 பேருக்கு அனுமதி. நீங்க எல்லாமே நீங்க ரெடி பண்ணிடணும். அப்புறமா தண்ணி பாட்டில் இல்ல என்ஆர் ரங்கசாமி சார் தான் காரணம் சொல்லாதீங்க, பாத்ரூம் இல்ல என்ஆர் ரங்கசாமி சார் தான் காரணம் சொல்லாதீங்க, எல்லாமே நீங்க ரெடி பண்ணுங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி ஈரோடு கொள்கை மன்றா. எங்க அண்ணனுக்கு இப்ப ஏறோம் பாருங்களேன் முறுக்கு. அந்த ராட்சசன் படத்துல அப்படி முறுக்கணும் அப்படியே நரம்புலாம் பொடிச்சுக்கிட்டு போகும் பாரு, அது மாதிரி எங்க அண்ணன் இப்ப ஈரோடு அன்னைக்கு முறுக்கின்னு வரப்பாரு. பெரியார பத்தி பேசுவார்ல, பேசணுமா? பேசாம அவர் ஊர்ல போயிட்டு அப்படிதான் பேசும். அது என் ரைட்டர் அதுதானே எழுதி தருவான் பிஜேபியில இருக்கிறவங்க.
பெரிய திமுக தப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், இதை என் கைண்ட் ரிக்வெஸ்டா வச்சிருங்க சாமி, கைண்ட் ரிக்வெஸ்டா ஒரு 5 வார்த்தையாச்சும் பெரியார பத்தி ஹே பேசுறா. அது எப்படி பேசாம இருப்பாரு? எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊருக்கு ஃபேமஸ் யாருன்னு பேசுவார்ல. அப்ப ஈரோடுக்கு போனா ஈரோடு மண்ணு. இப்ப காஞ்சிபுரத்துல எப்படி பேசுறாரு? காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தார், அண்ணாவின் மண் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப ஈரோடுல போயிட்டு பெரியார பத்தி சொல்லுவார். ஈரோடு யார் மண்ணு தெரியுமா மக்களே? பெரியார் மண். பெரியார் மண் யாருக்கும் தெரியாது. ஏன்னா எங்க அண்ணனுக்கு அப்பதான் பேப்பர்ல பார்த்த உடனேதான் தெரியும். அந்த ஒரு வார்த்தை பேசுவாரு. அப்புறமா சமூக நீதி, சமத்துவம். எவனா ஒரு கூட்டத்துல இருந்துச்சு, சமூக நீதியா தலைவா, நீ எதுக்குமே குரல் கொடுக்கல? கவின் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கல, இங்க மத கலவரம் ஒண்ணு நடந்துச்சு குரல் கொடுக்கல தலைவான்னு கேட்டா எவனா கூட்டத்துல கேட்டானா எங்க அண்ணன் என்னடா செய்வாரு? அலர்ட் பண்றோம், நம்ம அலர்ட் பண்றோம் சார். விஜய் சார் நாங்க பாருங்க உண்மையான வர்ச்சுவல் வாரிசு, உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம். இது மாதிரி யாருன்னா கூட்டத்துல, ஏன்னா விஜய் ரசிகர்கள் சில பேருக்கு அறிவு இருக்குப்பா, அது என்ன புரியாது, ஆச்சரியக்குறியில சில பேர்களுக்கு அறிவு இருக்கு. அறிவு உள்ளவன் எவனா தலைவா பெரியார் மண்ல நீ உட்கார்ந்து இருக்க, நீ எதுக்காகவும் குரல் கொடுக்க மாட்ட, ஆணவ படுகொலை எதிர்த்தோ பேச மாட்ட, மத கலவரத்தை எதிர்த்தோ பேச மாட்ட, அப்புறமா எப்படி என்ன தலைவா பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிறேன்னு கேட்டானா, அதுதாங்க எனக்கு தப்பான இடத்தை சூஸ் பண்ணிட்டோம்டா இந்த நேரம். நிறைய பச்சவங்களா இருப்பானுங்க, வர என்ன பண்றது ஐயோ மிஸ்டர் விஜய், சேலத்திலே கேட்டு இருக்கலாம்ல, சேலத்திலயும் பச்சவங்க இருக்காங்களப்பா. ஐயோ இப்ப எங்க போனாலும் கேள்வி கேட்பானுங்களா? இந்த திருப்பரங்குன்றம் நடந்து இப்ப விஜய் தலைய போட்டு உருட்டின்னு இருக்கு, யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. இப்ப போன் எல்லாம் மறைச்சு உள்ள வச்சுட்டு வர மாதிரி வாயெல்லாம் மூணு வர சொல்லுவாங்க, செலட்டை போட்டு விட்டுருவாங்களோ. ஆமா வை கமான் போட்டு போ. இல்லன்னா அந்த சைட்ல இருந்து எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டானா இப்படிக்கா திரும்பி பாரு. எங்க யாருன்னா கேள்வி கேட்டா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆனால் கேள்வி கேட்கிற நிலைமை ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரும் சார். எல்லாரும் வாய மூடிட்டு இருக்க மாட்டானுங்க விஜய் சார். எங்கன்னா ஒரு 10 பேர் உங்களை கேள்வி கேட்பான், 100% கேள்வி கேட்பான். நீங்க பெரியார் மண்ல உட்காந்துட்டு பெரியார பத்தி பேசுறீங்க, ஆனா நீ அதை ஃபாலோ பண்றியான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டா மூஞ்ச தூக்கி எங்க வைக்க போறாருன்னு தெரியல. 16ஆம் தேதி பெரியார் மண்ல இது பண்ணாங்க. அதாவது பெருந்துறை பக்கத்துல ஏதோ பவளத்தம் பாளையம் என்னமோ ஏதோ ஒரு ஊர், அந்த மாதிரி ஊர்ல கிட்டத்தட்ட 7 ஏக்கர்ப்பா. 7 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 75,000 பேர் வந்துட்டு போற மாதிரி இன் அண்ட் அவுட். ஒரே இடத்துல ஆக்குபை பண்ணா 75,000 நிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இன் அண்ட் அவுட் மூவிங் கிரவுட் மாதிரி ஒரு 75,000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு இடமா. அங்க பெரும் பிரச்சனை என்னன்னா ஸ்டேஜ் எல்லாம் போடல. அப்புறம் தரையில் நிப்பாரா? தரையில் என்ன தெரிய மாட்டாருடா, அதுனா கிரேட் காலியா ஒரு தெரியுது. எங்க கிட்டதான் ஐட்டம் இருக்குல்ல. என்ன ஐட்டம்? என்னடா பஸ்ஸியா எம வாங்கணும் தூக்கி போவேன் நாங்க, தூக்கி போய் அங்க நிறுத்திடுவோம். அந்த பஸ் மேல எங்க நின்று எங்க அண்ணன் போட்டு பேசு, காசு இல்லையா? அந்த பஸ் எங்களோட இதுடா, அது என்னது இது, அது மேலதான் நாங்க பிராண்ட், எங்களோட பிராண்ட். சோ அந்த பஸ் மேல நின்னுதான் பேச போறாரா. சோ நோ ஸ்டேஜ் நத்திங். 75,000 பேர் வர மாதிரி ஒரு இடம், அதுல பஸ் மேல நின்னு பேசுவாரு. நீங்க பேசுங்க, நான் தமிழ்நாடு போலீஸ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், எப்ப அந்த பெர்மிஷன் கொடுத்துருங்க ப்ளீஸ். போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுங்க. அவங்க எவ்வளவு போலீஸ் கேக்குறாங்களோ அவங்க கிட்டே கேட்டுருங்க, சார் எவ்வளவு போலீஸ் உங்களுக்கு வேணும் சார்ன்னு. அவங்க ஒரு 30,000-40,000 கேட்டாங்கன்னா சார் 75,000 பேர் வராங்க, ஒரு 30,000 போலீஸ் கூட கொடுக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டிலேயே மொத்தம் அவ்வளவுதான் இருக்கிறேன் போறாங்க. சோ அவங்க எவ்வளவு போலீஸ் கேக்குறாங்களோ தயவு செஞ்சு டீடைல்டா ஒரு லெட்டர் வாங்கிக்கோங்க. அவங்க எவ்வளவு போலீஸ் கேக்குறாங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை, ஆமா உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க கிட்ட கேட்டுருங்க. சார் நாங்க பெர்மிஷன் தந்துடுறோம், நாங்க ரெடி டு கிவ் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ, உங்களுக்கு என்னென்ன தேவை, நாங்க எத்தனை போலீஸ் வரணும், இல்லன்னா இன்னொன்னும் கேளுங்க, நாங்க எங்க சார் நிக்கணும் அதையும் கேட்டுருங்க. தரையில நிக்கணும்னு போலீஸ் அதன்படி ஃபாலோ பண்ணணும். நீங்க இல்ல இன்னொன்னு போலீஸ் நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க, சார் நாங்க உங்க நிர்வாகிகள் எப்படியும் டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் ஏறுவான், கரண்ட் கம்பியில தான் ஏறுவான், மாடி மேல தான் ஏறுவான், அவங்க எல்லாம் நான் அதட்டி கீழே வர சொல்லலாமா, இல்ல அதுக்கும் கோச்சுட்டீங்களா, அப்படியே விட்டுறலாமா? எவனா ஷாக்கி கட்சி விட்டா நான் ஓரம் பார்த்துன்னு வேடிக்கை பார்த்து நிக்கும். ஏன்னா எல்லாம் கேட்டுங்க, ஏன்னா திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர்ல எவனா ஏறி நின்று இருப்பான், நீங்க இறங்குங்களான்ட்டு லட்டிய ஓங்குவீங்க, உடனே போட்டோ எடுத்து போட்டுருவான். பாரு போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், தாவேகா நிர்வாகிகளை அடிக்கின்றனர் அப்படின்னு போடுவான். இதே சரி நீ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருடான்ட்டு அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கோங்க, என்னங்க செஞ்சுன்னு இருக்கு இந்த போலீஸ். ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆஃப் பண்ண மாட்டீங்க, கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டீங்க, அவனை கீழே இறங்குன்னு சொல்ல வக்கீலாத போலீஸா? கரண்ட் போட்டுட்டா
இப்படியும் சொல்லுவானுங்க அப்படியும் சொல்லுவானுங்க. சோ எது பேசலாம். ஆக்சுவலா இப்போ இந்த தாவேகா மீட்டிங் வந்தாலே கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா அந்த ஊரு கலெக்டரும் அந்த ஊரு போலீஸும். உண்மைதான்ப்பா. ஐயோ இது வரைக்கும் அவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டாங்க. வேணா ஓப்பனா கேளு போலீஸ் கிட்ட. ஐயோ வந்துட்டானுங்கய்யா, எங்க உயிரை எடுக்கிறதுக்கு இவனுங்க வந்துட்டானுங்கய்யா, அந்த மாதிரி நிலைமைக்கு போலீஸ் போயிடுறாங்க. சோ பெர்மிஷன் கேட்டு இவங்க ஒரு லெட்டர் தராங்கல்ல, நீங்க இன்டர்ன் அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க சார். நாங்க என்ன பண்ணணும் ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. செங்கோட்டையன் தான் போயிருக்காரு தெரியும். அவர் உசாரா, அதை நோட் பண்ணிட்டேன். அவர் போனாரு, லெட்டர் அவர் பேர்ல தரல. பாவம் ஒன்றிய செயலாளர். அப்பா ரெடியா இருங்கப்பா. அந்த ஒன்றிய செயலாளர் பேர்ல வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. சோ எனிதிங் எனி ப்ராப்ளம் ஹேப்பன். ஏன்னா செங்கோட்டையனுக்கு தெரியும் இவனுக்கு கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண மாட்டானுங்க. நாளைக்கு நம்ம பேரும் வந்து மானம் சேர்ந்து பறக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஊருக்குள்ள மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. நாளைக்கு நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா சோ எப்ப ஈரோடு ஒன்றிய செயலாளர் நீ தானப்பா, இங்க வாப்பா, உன் லெட்டர் பேட். ஏன்னா நாளைக்கு எதிராக 7:30 ஆச்சுன்னா உன் பேர்ல தான் வரும். அண்ணன் எஸ்கேப் ஆயிடுவேன். நான் வேணா கூட வர உனக்கு துணைக்கு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் போயிருக்காரு. சோ போலீஸ் பெர்மிஷன் அவங்களுக்கு குத்துருவாங்க, எப்படியோ மோஸ்ட்லி குத்துருவாங்க. ஏன்னா இது பொதுக்கூட்டம் மாதிரி தான், கிரவுண்ட்ல தான் நடத்துறாங்க. சோ போலீஸ் கொடுத்துருவாங்க. பட் அந்த கண்டிஷன்ஸை தயவு செஞ்சு தாவேகா நிர்வாகிகளும் அங்க இப்ப பிரச்சனை இல்லடா. ஆக்சுவலா நாங்க தான் தொண்டரணி போட்டோம்ல, அவங்க அடிச்சு எல்லாரும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கேட்டிருக்கிற டைமிங் பாத்தீங்கன்னா 1 to 6 சாயங்காலம் மத்தியானம் 6 மணி நேரமா. 1 to 6 எங்க அண்ணன் எப்ப வேணாலும் வருவாரு. சோ நீங்க ரெடியா இருக்கு. கரெக்ட் டைம் சொல்ல முடியாது. அது முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேக்குறேங்க. அந்த டைம் வரணும், ஏன் வர முடியாது? வர மாட்டோங்க, நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோங்க. நீங்க சொல்ற டைமுக்கு நாங்க வரணுமா? 1 to 6னா அந்த 5 ஹவர்ல நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அப்போ ஜனங்களும் 5 ஹவர் நிக்கணும். இப்போ எப்படியோ மாலை 1 to 6 உடனே ஜனங்கள் எல்லாம் காலைல 8 மணிக்கு வந்துரும். சேர் போட மாட்டீங்க, கன்ஃபார்ம் தெரியும். வேன் இருக்கும்போது எப்படியா சேர் போடுவாங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க. எப்படியோ வந்து அந்த வேன் பஸ் எங்க நிக்குமோ அந்த ஸ்பாட்டை சுத்தி நம்ம மக்கள் நிப்பாங்க. சோ அதுக்காக 8 மணிக்கே போய் நின்றுவாங்க. மக்களே கொஞ்சமாச்சு தெளிவா இருங்க. குழந்தைகளை கூட்டின்னு போவாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் போவாதீங்க, முதியோர் போவாதீங்க. கூட்டின்னு போறதுனால விஜய்ல அவங்கள பார்க்க மாட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், யாருன்னா குழந்தைய எடுத்து வச்சுக்கின்னு மாமாவை பார்க்க வந்திருக்குது என் குழந்தைன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். கேவலம். வீட்டுக்காரர்கள் புருஷன்மார்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஈரோட்ல இருக்கிற புருஷன்மார்களுக்கு கொஞ்சம் உன் பொண்டாட்டி போதுன்னா போட்டோம், போய் விஜய பார்க்கட்டும், ஒன்னும் தப்பு கிடையாது, போட்டோம். திடீர்னு என்னதான் செத்து போனா கூட செத்து போவோம். குழந்தைகளை குத்தம் ஒரு ரிக்வெஸ்ட், வேற எதுவுமே கிடையாது. சோ அந்த 16ஆம் தேதி மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு. 16 நாள் ஆயிட போகுது, அது சொல்லிட்டுப்பா. அது ரிஸ்கா. ஐயோ 16 என்னன்னு தெரியல. 13ஆம் நம்பர் வீடு பேய் வீடுனா 16ஆம் தேதி கரெக்டா வச்சுக்கிறீங்க. சிந்திக்கணும், சிரிக்க கூடாது. நீங்க நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், சீரியஸா சொல்றோம். சோ தயவு செஞ்சு அவங்களும் சொல்லுவாங்க, விஜய் கட்சியில இருந்தா உங்களுக்கு அறிக்கை வந்துடும், இவங்க எல்லாம் வராதீங்கன்னா. அவங்க போவாதீங்க, உட்காந்து டிவில பாருங்க. அந்த மூஞ்சி டிவில பார்த்தாலே அழகா இருக்கும். டிவில பார்த்தா நல்லா இருக்கும். டிவில பார்த்தா பழகி இருக்கீங்க இது வரைக்கும். ஆமா, அங்கே பாருங்க. எதுக்கு கிட்ட போய் அப்புறமா 75,000 பேர் கூடுற மாதிரி ஒரு இடம்னா பாருங்க, நெருக்கமா தான் இருக்கும். சேர் போட்டு உட்கார வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நின்னு பாத்தீங்கன்னா நசுங்கிடுவீங்க. தண்ணி கூட இருக்காது, தண்ணியில எடுத்து வந்துருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அது காலி ஆயிடும். அப்படினாலும் தண்ணி எப்படி இல்ல, அவங்க தண்ணி எடுத்து சொல்றேன். நான் ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வருவாங்க. அது 5 ஹவர் 8 ஹவர் வச்சு முடியுமாங்க? என்னங்க நீங்க 20 லிட்டர் தண்ணி கேன் தூக்கி சுத்துவாங்க. வேற என்ன பண்றீங்க? போவாங்க நீங்க. இல்லன்னா தண்ணி கேன் சப்ளை பண்ண முடியலன்னா எங்க கிட்டயாச்சும் கேளுங்க. நாங்களாச்சும் வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக உங்களுக்கு அன்னைக்கு தண்ணி ஸ்பான்சர் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன்
ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.